பரம் சாந்தி. உங்களுக்கு எப்போதாவது எதையும் படிக்காமல் அல்லது கற்றுக்கொள்ளாமல் திடீரென உள்மனதில் தான் தெரிந்ததாக உணர்ந்ததுண்டா. அது டிவைன் மெமரி என்ற சூப்பர் பவரா அல்லது வெறும் மாயைதானா. இப்போது இதை அறிவியல் மற்றும் ஆன்மீகம் என்ற இரு கோணங்களில் பார்க்கலாம். முதலில் புத்தி என்றால் என்ன. இது நம் மூளையின் CPU போலது. லாஜிக், அனாலிசிஸ், தார்க்கிகம் எல்லாம் இதில்தான் நடக்கும். ஆனால் இதற்கு ஒரு வரம்பு உண்டு. இது பழைய அனுபவங்கள் மற்றும் பழைய பழக்கத்தின் உள்ளேயே சிக்கிக்கொண்டிருக்கும். அடுத்ததாக அறிவு. நாமும் புத்தகங்கள் மூலம், யூடியூப் வீடியோக்கள் மூலம் அல்லது குருமார்களால் பெறுவது இதுவே. ஆனால் அது வெறும் மூளையில்தான் இருந்தால் உண்மையான மாற்றம் ஏற்படாது. உண்மையான மாற்றம் நினைவகம், டிவைன் மெமரி விழித்தெழும்போது தான் வரும். இது நம் உள்ளுணர்வின் குரல் போன்றது. உடனடி தெரிந்து கொள்ளல். இது தானாகவே அனுபவமாக மாறுகிறது. ஹார்வர்ட், MIT போன்ற பல்கலைக்கழகங்களில் நடக்கும் ஆராய்ச்சி சொல்கிறது. நினைவகம் என்பது வெறும் மூளையோடு மட்டுமல்ல, உடலும் ஜீன்ஸும் தொடர்புடையதாம். 2022ஆம் ஆண்டிலான ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஒவ்வொரு புதிய கற்றலுக்கும் நம்முடைய நியூரல் நெட்வொர்க்கள் மாற்றம் அடைகின்றன. அதையே நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்கிறோம். ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபர்மேன் கூறுகிறார். நாம் சரியான துறையில் கவனம் செலுத்தினால் நம் நினைவாற்றல் மற்றும் படைப்பாற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் போன்ற விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நம் சிந்தனை, உணர்வு, நம்பிக்கை இவையும் கூட நம் ஜீன் எக்ஸ்பிரஷனை மாற்றக்கூடியவை. பழைய கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளை விட்டு விட்டால் நம் உள்ளே உறங்கிக் கிடக்கும் இயற்கையான சக்திகள் செயல்படும். உதாரணம், நீங்கள் முதலில் சைக்கிள் ஓட்டக் கற்றுக் கொண்டால் புத்தி, பயிற்சி, லாஜிக் என கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஒரு நிலையிலிருந்து யோசிக்காமலேயே உடல் தானாகவே சமநிலை பிடிக்கும். அது புதிதாக கற்றது கிடையாது, உள்ளே இருந்த நினைவு விழித்தெழுதல். இதையே டிவைன் மெமரி என்று சொல்கிறோம். இதனால்தான் யோகம், மூச்சு பயிற்சி, தியானம் போன்றவற்றை சொல்லுகிறார்கள். ஏனெனில் இவை நம்முடனேயே இருக்கும் அந்த நினைவகம் விழிக்கச் செய்கின்றன. இதுவே நம் உள்ளுணர்வில் புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறது. எனவே டிவைன் மெமரி என்பது வெறும் ஆன்மீக கொள்கை அல்ல. இது நம் மூளை, ஜீன்ஸ், வாழ்க்கை முறை ஆகியவற்றோடும் ஆழமாக பிணைந்துள்ளது. அறிவியல் கூட இதை விளக்க முயற்சிக்கிறது. தியானத்தில் உங்களுக்கு திடீரென ஏதோ ஆழ்ந்த உணர்வு ஏற்பட்டதுண்டா. அது உங்களுடைய ஆத்ம நினைவகம் விழித்தெழுதலே. இதையே நினைவகம் விழிப்பு, ஸ்மிருதி ஜகரன் என்று கூறுகிறார்கள். பாபூஜி தசரத் பாய் பட்டேல் கூறுகிறார். நம் ஆன்மா எண்ணற்ற பிரபஞ்சங்களை அனுபவித்து வந்த தெய்வீக ஒளி. அந்த ஆன்மா தன் நினைவகத்தை விழிப்புறச் செய்தவுடன் அது பரம சாந்தி மற்றும் பரம சக்தியுடன் ஒன்றாகிறது. அந்த நினைவு நம்முள் இருந்தே இருக்கிறது, ஆனால் அது உறங்குகிறது. நாம் உள்ளுணர்வில் ஆழமாகச் சென்று கொண்டே போனால் அந்த மறைந்திருக்கும் நினைவுகள் அப்பட்டமாக வெளிப்படுகின்றன. அவரின் தியான முறைகள், வழிகாட்டுதல்கள், நினைவகம் விழிப்பு, பரம ஒளி அனுபவம், பரம சாந்தி, கர்மயோகம் இவையே நம்மை சுயமாற்றம் நோக்கி அழைத்து செல்கின்றன. பாபூஜி கூறுவதைப் பொறுத்தவரை, மனிதன் தன் ஆத்மாவின் நினைவகத்தை புரிந்துகொண்டால் ஒருவரது வாழ்க்கை மட்டுமல்ல, புற உலகமும் மாறும். பரம சாந்தி, ஆத்ம நினைவு என்பது ஒவ்வொரு மனிதனின் இயற்கை அவன் உரிமை. அது விழிக்காமல் இருந்தால் வாழ்க்கை முழுமையற்றது. இந்த விஷயத்தை மேலும் ஆழமாக அறிய விரும்பினால் பாபூஜி தசரத் பாய் பட்டேல் பரம சாந்தி மோட்டிவேஷன் மற்றும் மெடிடேஷன் யூடியூப் சேனல்களை பாருங்கள். ஆகையால் நாமெல்லாரும் உள்ளே உறங்கிக் கிடக்கும் டிவைன் மெமரியை விழிப்புறச் செய்து சுயமாற்றம் நோக்கி நகர்ந்து விடுவோம். ஏனெனில் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வலதுபுறம் நோக்கிய அம்பு வேர்ல்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பரம சாந்தி கூப்பிய கைகள். சிந்தியுங்கள், பேசுங்கள், உணருங்கள். தினமும் இரவு 10 PM முதல் 11 PM வரை யூடியூப் லைவ் மெடிடேஷனில் இணையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தீர்க்கரேகைகளுடன் உலக உருண்டை வெப்சைட் www.paramshanti.org. இமெயில் anand@paramshanti. பரம் சாந்தி. உங்களுக்கு எப்போதாவது எதையும் படிக்காமல் அல்லது கற்றுக்கொள்ளாமல் திடீரென உள்மனதில் தான் தெரிந்ததாக உணர்ந்ததுண்டா. அது டிவைன் மெமரி என்ற சூப்பர் பவரா அல்லது வெறும் மாயைதானா. இப்போது இதை அறிவியல் மற்றும் ஆன்மீகம் என்ற இரு கோணங்களில் பார்க்கலாம். முதலில் புத்தி என்றால் என்ன.
இது நம் மூளையின் CPU போலது. லாஜிக், அனாலிசிஸ், தார்க்கிகம்.